ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜெவி. ஸோ இன்னைக்கு பார்க்க ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டா அதாவது டெக்ஸ்ட்டா சேவ் ஆன நம்பரை வந்து எப்படி வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டா தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நம்பர் ஃபார்மேட் மாற்றினாலும் உங்களுக்கு மாறாது. ஸோ நீங்கள் என்ன ஃபார்மேட் மாற்றினாலும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை வந்து எப்படி நம்பரா கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து 4 மெத்தடு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா, எரர் செக்கிங் மெத்தடு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டு காலம் மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, எரர் செக்கிங்கிறது இந்த மாதிரி செல்லுடு ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் கலரில் இருக்கா? இதான் வந்து எரர் செக்கிங் மெத்தட்னு. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு, நீங்கள் இந்த செக்கிங் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, நம்பர் வந்து ஸ்டோர் ஆஸ் டெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. நம்பர் வந்து டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் ஆகியிருந்தா இந்த மாதிரி வந்து எரர் மெசேஜ் வரும். ஸோ அதை வந்து நீ கன்வெர்ட் டு நம்பர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. ஸோ 2வது மெத்தடு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டு காலம். ஸோ டெஸ்ட் டு காலம்ன்றது நம்ம ஆல்ரெடி சில வீடியோ பார்த்துருக்கோம். நம்ம டேட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அதே மெத்தட் தான். ஸோ டெஸ்ட் டு காலம் போவோம், டீலிமிட் போவோம், நெக்ஸ்ட்டு போடுவோம். இதில் எதுவும் ஆப்ஷன் தேவையில்ல. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜென்ரல்னு இருக்குல்ல, ஜென்ரலில் இருக்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு ஜென்ரலாக கொடுத்து ஃபினிஷ் கொடுங்க. நம்பராகவும் கன்வெர்ட் ஆயிரும். அப்படியே நீங்கள் வந்து ஒன்றும் மாட்டதில்ல, டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து நம்பராக கன்வெர்ட் ஆயிரும். இல்லை எனக்கு அடுத்த செல்லில் வேணும்னா நீங்கள் இப்போ வந்து இந்த ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருந்துட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கிற செல்லில் வேணும்னா நீங்கள் மறுபடியும் பண்ணலாம் இருங்க. ஸோ நான் மறுபடியும் பண்ணுறேன். ஸோ அடுத்த செல்லில் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே C6ன்னு இருக்கவங்களா இதை வந்து D6ன்னு மாற்றுங்க. அடுத்த செல்லில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்துடும். ஸோ வந்துடுச்சுங்களா? ஸோ இது வந்து நம்பராக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அடுத்து 2 மெத்தட் பார்த்துட்டோமா? அடுத்து வந்து 3வது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் போயிருங்க. பேஸ்ட் ஸ்பெஷல் ALT-S போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு டிஃபால்ட்டாக வந்து ஆல் இருக்குமா? இதில் வந்து நீங்கள் வேல்யூஸ் செலக்ட் பண்ணுங்க. வேல்யூஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே ஆப்ரேஷனில் போயிட்டு ஆடு வேல்யூஸு ஆப்ரேஷனில் வந்து ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பராக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ என்னன்னு சொல்கிற பாருங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு வேல்யூஸு அதுக்கப்புறம் ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஏற்கனவே இந்த நம்பர் இருக்குன்னா அதில் போய் ஆட் ஆயிரும். அதான் மீனிங்கு. ஸோ இதே நீங்கள் பிளாங்காக இருக்கிற செல்லில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் அதே ரிசல்ட் வரும். ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல் போயிட்டு வேல்யூஸு ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? 3வது மெத்தட் பார்த்துட்டோமா? 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ அது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். வேல்யூ ஸோ இந்த வேல்யூன்றது ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம்னா நம்பர்லேருந்து எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இதே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே வந்து ஒரு டெக்ஸ்ட்டோட வேல்யூ இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா இதுக்கும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா ரைட் யூஸ் பண்ணி எத்தனை டிஜிட் இருக்குது? 4 டிஜிட் நம்பர் இருக்கா? ஸோ ரைட்டில் லெஃப்ட் யூஸ் பண்ணி 4 டிஜிட் இருக்குது. 4 டிஜிட் எடுத்துக்காங்க. இல்லைனா ஸ்பேஸ் வச்சு பிரிக்கலாம். ஸோ பிரிச்சுட்டிங்கன்னா அங்கே வந்து வந்துடும். ஆனால் அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து வேல்யூஸ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வந்து வேல்யூஸ் ஃபார்முலா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூவாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பை.